இல்லை எனக்கு புரியல. மாதம் மாதம் நம்ம குடும்பத்துக்கு எவ்வளோ சம்பளம் வேணுமோ அதை கொடுத்துட்டு அவங்களுக்கு வேண்டிய பொருளை வாங்கி கொடுத்துட்டா மட்டும் அவங்க சந்தோஷமா இருப்பாங்களா என்ன? இந்த வீடியோ பார்க்குறப்ப எனக்கு அப்படி தான் தோணுச்சு. இதில் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களோட ஹஸ்பண்ட் ஃபுல்லாக வந்து வேலைக்கு மட்டும் தான் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க, பெருசாக எங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல, ஃபேமிலியை பெருசாக பார்க்கறதில்ல, இவ்வளோ ஒர்க் ஃப்ரம் ஹோமில் தான் இருக்காங்க, ஆனாலுமே எங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் ஃபீல் பண்ணி சொல்லியிருந்தாங்க. அதுக்கு ஆப்போசிட்டில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் குடும்பத்துக்காக தான் இவ்வளோ விஷயமும் பண்ணுறோம், ஸோ அவங்க ஹாப்பியாக இருக்கணும் தான் அவங்க தேவையான எல்லாத்தையுமே நாங்கள் வாங்கி கொடுத்துட்ருக்கோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. என்னதான் நம்ம பையனோ ஹஸ்பண்டோ வந்து வாரம் ஃபுல்லாக ஒர்க் பண்ணாலும் வாரத்தில் ஒரு நாள் ஒரு சண்டே போல் டைமில் வந்து நம்ம கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், மனசு விட்டு பேசணும், நமக்கு ஒரு ஐ லவ் யூ சொல்லணும், வெளில கூட்டு போகணும், ஒரு படத்துக்கு போகணும், இல்லையா வீட்டில் உட்காந்து டிவிலையாவது அட்லீஸ்ட் ஒரு படம் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க நினச்சிட்டு இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பண்ணாமல் மாதம் நான் லட்சக்கணக்கில் பணம் கொடுக்குறேன், அவங்க வீடு கட்டி கொடுத்துட்டேன், கார் வாங்கி கொடுத்துட்டேன், அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே பண்ணிட்டேன், அவங்க ஹாப்பியாக தான் இருப்பாங்க நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, இங்கே பணம் மட்டுமே போதும் அப்படின்னு இருக்காங்களா, அவங்களுக்குலாம் வேணா அது சந்தோஷத்தை கொடுக்கும். பட் இங்கே பணத்தை தாண்டி எனக்கு பாசம் தான் வேணும்னு இருக்காங்கல்ல, ஸோ அவங்களுக்குலாம் வந்து அந்த சந்தோஷத்தை கொடுக்கவே கொடுக்காது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ ஒர்க் இருந்தாலும் கொஞ்சம் டைம் ஃப்ரீ பண்ணி ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஏன்னா அவங்க நம்மகிட்ட பணத்தை மட்டும் எதிர்பார்க்கல, பாசத்தையும் எதிர்பார்க்குறாங்க.